விஜகன். தற்போது பேசுபொருளாக இருப்பது தையிட்டி விகாரை. தையிட்டி விகாரை ஒரு தனியார் காணியில் கட்டப்படுகின்றது என்பதனால் அது சட்டவிரோதமானது என்று கூறி அதனை ஒரு சட்ட விவகாரமாக மட்டும் குறுக்குவது தமிழ் மக்களுக்கு பொருத்தமானது அல்ல. அது சட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அதைவிட ஆழமான பொருளில் அது ஒரு அரசியல் விவகாரம், இன ஒடுக்குமுறையின் ஆகப்பிந்திய வெளிப்பாடுகளில் ஒன்று. அது ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு மரபுரிமை போர் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றது. இலங்கை தீவின் சட்டங்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக வளைக்கப்படும் என்பதற்கு அது ஒரு சான்று. 2009 ஆண்டுக்கு பின்னரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்படவில்லை என்பதற்கு அது ஒரு சான்று. கூட்டுப்படைத்தளத்தின் எல்லைக்குள் சம்பந்தப்பட்ட சில தமிழர்களின் காணி உரிமை பற்றிய ஒரு சட்ட பிரச்சனையாக அதை அணுகி தனிநபர்களுக்கு தீர்வு காண்பதன் மூலம் அதை தீர்த்துவிட முடியாது. சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு காணியை கொடுத்தோ அல்லது காசை கொடுத்தோ அதை தீர்த்துவிட முடியாது. அது 2009க்கு பின்னரான இன ஒடுக்குமுறையின் வெளிப்பாடுகளில் ஒன்று. எனவே அதற்குரிய தீர்வும் கூட்டுரிமைகளின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். எனவே அந்த விடயத்தை அதற்குள்ள பல்பரிமாணத்தின் அடிப்படையில் தான் அணுக வேண்டும், முன்வைக்கவும் வேண்டும். அதற்கு அரசியல் தீர்வுதான் தேவை. தையிட்டி விகாரை வடக்கில் உள்ள மிகப்பெரிய கூட்டு படைத்தளத்தின் எல்லைக்குள் காணப்படுகின்றது. படையினரால் கட்டப்படுகின்றது, படையினரால் பாதுகாக்கவும் படுகின்றது. இலங்கை தீவில் தமிழர் பகுதிகளில் அரச படைகளால் பாதுகாக்கப்படாத ஒரு பௌத்த விகாரையாவது உண்டா? அரச போகங்களை துறந்து பரிநிர்வாணம் அடைந்த அஹிம்சா மூர்த்தியான புத்த பகவானை இதைவிட கேவலமாக அவமதிக்க முடியாது. மதத்தை ஆக்கிரமிப்பின் கருவியாக பயன்படுத்தல். தமிழ் மக்கள் புத்த பகவானை புரத்தியாக பார்க்கவில்லை. தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்கனவே பௌத்தம் இருக்கின்றது. தமிழ் மொழியின் காப்பிய காலம் எனப்படுவது பௌத்த சமண மதங்களின் காலம்தான். 50 காப்பியங்களும் பௌத்த சமண காப்பியங்கள் தான். எனவே தமிழ் மக்கள் பௌத்தத்தை எப்பொழுதும் ஒரு பகை மதமாக கருதியது இல்லை. தமிழ் மக்கள் மத்தியில் எப்பொழுதும் மத பல்வகமை உண்டு. தமிழ் தேசியவாதம் என்பது மத பல்வகமையின் மீதுதான் கட்டியெழுப்பப்பட வேண்டும். எனவே தமிழ் மக்கள் மத பல்வகமைக்கு எதிரி இல்லை. ஆனால் ஒரு மதத்தை ஆக்கிரமிப்பின் கருவியாக பயன்படுத்தும் பொழுதுதான் அது ஒரு அரசியல் விவகாரமாக மேலெழுகின்றது. இங்கு பிரச்சனை மத பல்வகமை அல்ல, மத மேலாண்மை தான். தையிட்டி விகாரை என்பது மத மேலாண்மையின் ஆக பிந்திய குறியீடு. கிண்ணியாவில் ஒரு புத்தர் சிலையானது விவகாரமாக மேலெழுந்த பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராஹுல் ஹக்கீம் கூறியது போல புத்தர் சிலைகளை எல்லை கற்களாக நகர்த்தும் ஓர் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அது. உள்ளூர் மக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாமல் படைமைய நோக்கு நிலையிலிருந்து படையினரால் கட்டப்பட்ட ஒரு விகாரை அது. ஒரு விதத்தில் இராணுவமயமாக்கலின் குறியீடும் தான். எனவே அந்த விடயத்தில் ஆக்கிரமிப்பு ஒன்றை எப்படி கைகொள்வது என்றுதான் சிந்திக்கலாம். ஒரு வணக்க தலத்தை அகற்றலாமா என்ற கேள்வி வரும். அது மத உணர்வுகளை புண்படுத்தும் என்ற வாதம் முன்வைக்கப்படும். ஆனால் அதற்கு மத பரிமாணம் மட்டும் கிடையாது. அதைவிட ஆழமாக அதற்கு ஒரு படைப்பரிமாணம் உண்டு. படையினரால் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு நிலத்தில் அது கட்டப்படுகின்றது. அதற்குள்ள படைப்பரிமாணம் தான் இங்கு பிரச்சனை. அது கட்டப்படும் பிரதேசம் பலாலி, காங்கேசந்துறை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய கூட்டுப்படைத்தள பகுதியாகும். அப்பெரும் கூட்டுப்படைத்தளம் உருவாக்கப்பட்ட பொழுது அங்கே ஏற்கனவே இருந்த இந்து கிறிஸ்தவ மத வழிபாட்டிடங்கள் சுவண்டி அழிக்கப்பட்டுள்ளன அல்லது சிதைக்கப்பட்டுள்ளன. அக்கூட்டு படைத்தளம் பெருப்பிக்கப்படுகையில் இந்து மற்றும் கிறிஸ்தவ மத பிரிவினரின் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை. படையினரால் நிர்வகிக்கப்படும் தல்சவன சுற்றுலா விடுதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள பலாலி, காங்கேசந்துறை கூட்டு படைத்தள பகுதிக்குள் மட்டும் சிராப்பர் மடம், வைத்திலிங்க மடம், சடையம்மா மடம், சுக்கிரதார, திரிகோண சத்திரம் ஆகிய இந்து கட்டுமானங்கள் ஒரு காலத்தில் இருந்தன. சுக்கிரதார திரிகோண சத்திரம் எனப்படுவது 1800களில் ஒரு சித்தரால் கட்டப்பட்டது. சூரிய உதயத்தை தரிசிக்கும் ஒரு வழிபாட்டு மையமாக அது இருந்தது. அப்பகுதி இப்பொழுது படையினரால் நிர்வகிக்கப்படும் தல்சேவன சுற்றுலா விடுதிக்குள் விழுங்கப்பட்டு விட்டது. கீரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே ஆதிசிவன் கோயில் காணப்பட்டது. அந்த மாளிகைக்கு பின்பக்கம் உச்சி பிள்ளையார் கோயில் இருந்தது.
உள்ளது. அந்த சூழலில் பாதாள கங்கை என்று அழைக்கப்படும் வழிபாட்டு முக்கியத்துவம் மிக்க ஒரு தீர்த்த கிணறு இருந்தது. அங்குள்ள கடற்படையினரின் படைத்தள பிரதேசத்துக்குள் முன்பு கதிரவழி முருகன் கோவில் இருந்தது. அப்பகுதி மக்கள் கதிர்காம யாத்திரையை அங்கிருந்துதான் தொடங்குவதுண்டு. இவை இந்து மத வழிபாட்டிடங்கள். இவை போல கிறிஸ்தவ மத வணக்கத்தலங்களும் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பலாலியில் இருந்த சென்ட் செபஸ்டியன் தேவாலயம், மயிலிட்டியில் காணிக்கை மாதா தேவாலயம், அந்த தேவாலயத்திற்கு அருகே இருந்த திருக்குடும்ப கண்ணீர் மடம், மயிலிட்டி கடற்கரையில் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் போன்றவற்றை குறிப்பிடலாம். தையிட்டி விகாரை கட்டப்பட்டு வரும் கூட்டுப்படைத்தள பிரதேசத்துக்குள் காணப்பட்ட ஏனைய மத கட்டுமானங்கள் இவை தொடர்பாக மத பெரியார்களும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். இவ்வாறு போர்க்காலத்தில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு பெரும் படைத்தளத்துக்குள் ஏற்கனவே இருந்த பௌத்தம் அல்லாத மத வழிபாட்டு நிலையங்களை அழித்துவிட்டு அல்லது சிதைத்துவிட்டு அல்லது அப்பகுதிக்குள் பக்தர்கள் செல்வதற்கு அனுமதியை மறுத்துவிட்டு ஒரு விகாரையை அங்கே கட்டுவதுதான் இங்கு பிரச்சனை. சிங்கள பௌத்தம் அல்லாத ஏனைய வழிபாட்டிடங்களை தடயமும் இல்லாமல் அழிப்பது என்பது இலங்கை தீவின் நவீன அரசியல் வரலாற்றின் பிரிக்கப்படவியலாத ஒரு பகுதியாகும். புழக்கத்தில் உள்ள வழிபாட்டிடங்கள் மட்டுமல்ல, தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பிரதேசங்களில் உள்ள வழிபாட்டிடங்களையும் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் விட்டு வைக்கவில்லை. இன முரண்பாடுகள் இல்லை. அமெரிக்காவில் வசிக்கும் கலாநிதி சுஜாதா அருந்ததி மீக்கம் என்ற புலமையாளர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பிரதேசங்களில் எவ்வாறு இந்து மத மரபுரிமையை சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பதனை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். காலனித்துவ ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் புலனறுவையில் நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சி தொடர்பான அறிக்கைகளில் பல சிவாலயங்கள் பற்றிய குறிப்புகள் உண்டு என்றும், ஆனால் பிரிட்ஷாரிடமிருந்து இலங்கை விடுபட்ட பின் நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சி அறிக்கைகளில் மேற்படி சிவனாலயங்கள் பலவற்றை பற்றிய குறிப்புகள் இல்லை என்றும் சுஜாதா அருந்ததி மீகம கூறியிருக்கின்றார். இது முழுக்க முழுக்க ஒரு பண்பாட்டு இன அழிப்பு, இலங்கை தீவின் நவீன அரசியலின் ஒரு பகுதி அது. எனவே அந்த வரலாற்று படிப்பினையின் அடிப்படையில் தான் தையிட்டி விகாரை பொறுத்து முடிவெடுக்கலாம். அதை அதற்குரிய அரசியல் பரிமாணத்தோடு தான் அணுக வேண்டும். தனியே மதத்துக்கு ஊடாகவோ அல்லது சட்டத்துக்கு ஊடாகவோ மட்டும் அணுக முடியாது. அதற்கு அரசியல் தீர்வு தான் வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இன முரண்பாடுகள் இல்லை என்று கூறுகின்றது. ஆனால் அந்த விகாரை இன முரண்பாடுகளின் குறியீடு. 2009ற்கு பின் இனங்களுக்கிடையே, மதங்களுக்கிடையே, மொழிகளுக்கிடையே மெய்யான பொருளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் கட்டமைப்பு சார்ந்த மாற்றங்கள் ஏற்படாத ஒரு வெற்றிடத்தில் சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பால், அதாவது யாப்பில் ஒரு மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் அரசு கட்டமைப்பால் தமிழ் மக்களின் ஒப்புதலின்றி தமிழ் பகுதியளவில் கட்டப்படும் பெரும்பாலான பௌத்த வழிபாட்டிடங்கள் ஆக்கிரமிப்பு உள்நோக்கம் உடையவைகளே. எனவே ஒரு ஆக்கிரமிப்பை எவ்வாறு கையாள வேண்டும் என்றுதான் இங்கு சிந்திக்கலாம். அது ஒரு அரசியல் தீர்மானம். சிங்கள பௌத்த பெருந்தேசிய வாதம் இந்த விடயத்தில் தொடர்ச்சியாக விழிப்பை ஏற்படுத்தி வந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னில்தான். ஆனால் அந்த விழிப்பு ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் இருந்து வருகின்றது. ஒவ்வொரு முழு நிலா நாளன்றும் விகாரைக்கு போகும் வழியில் நின்று அந்த கட்சியின் விரல் விட்டு எண்ணக்கூடிய உறுப்பினர்கள் எதிர்த்தரப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுண்டு. அதை ஒரு மக்கள் மயப்பட்ட போராட்டமாக மாற்ற முன்னணியால் முடியவில்லை. குறைந்தபட்சம் ஏனைய கட்சிகளை கூட அதில் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அண்மையில் குமார் பொன்னம்பலம் நினைவு பேருரையை ஒழுங்குபடுத்திய பொழுது அந்த கட்சி அந்த விடயத்தில் கவனம் செலுத்தியது. மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் என்பதே நினைவு பேருரையின் தலைப்பு. ஆனால் நினைவு பேருரை ஆற்றிய பேராசிரியர் அந்த தலைப்பின் கீழ் உரையாற்றவில்லை. தமிழ் மக்களை தமிழ் தேசிய நோக்குநிலையில் இருந்து எப்படி நிறுவனமயப்படுத்துவது என்ற விடயத்தில் தமிழ் கட்சிகளிடம் பொருத்தமான தரிசனங்களவையும் கிடையாது. இதை இன்னும் ஆழமான பொருளில் சொன்னால், தமிழ் தேசியவாத அரசியலை எப்படி நிறுவனமயப்படுத்துவது என்று தமிழ் கட்சிகள் சிந்திப்பதாக தெரியவில்லை. ஆக்கிரமிப்பை முன்னெடுக்கும் சிங்கள பௌத்த பெருந்தேசிய வாதமானது அரசுடைய தரப்பு. அதனிடம் அரச வளங்கள் உண்டு, திணைக்களங்கள் உண்டு. கடந்த 15 ஆண்டுகளாக திணைக்களங்கள் தான் அரசின் உபகரணங்களாக ஆக்கிரமிப்பை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் அதற்கு எதிராக போராடும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களிடம் கட்டமைப்பு சார்ந்த சிந்தனை கிடையாது. அதாவது ஆக்கிரமிப்பு நிறுவனமாக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிரான போராட்டம் உதிரியாக, சிறு திரளாக, கவன ஈர்ப்பாக சுருங்கிக் கொண்டே போகின்றது. முள்ளு கம்பிகளால் பாதுகாக்கப்படும் தையிட்டி விகாரை வான் நோக்கி எழுகின்றது. விகாரை சார்ந்த விடயத்திற்கு தமிழர் தரப்பு பெரும்
பெரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியது என்று கூறுவதை ஏற்க முடியாது எனவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். எதிர்வரும் புதன்கிழமை மாபெரும் போராட்டம் வெடிக்கப் போகின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.